வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாவத்திலே அடிமையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், துன்மார்க்கமான காரியங்களிலே அடிமையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வாஞ்சியோடு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை வாஞ்சியோடு தேடும்போது அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்போது தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். தேவன் நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் என்னென்ன தேவைகளுக்காக தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வ சமாதானத்தை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.